அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்தும் மற்றொரு காணொளியில சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு தெரியும், நாம கடந்த வகுப்புல அரசியல் விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட பல விவகாரங்களை எங்களோட வகுப்புல நாங்க பார்த்திருந்தோம். குறிப்பாக சமூக ஒப்பந்த கோட்பாடு, அரசியலமைப்பு மாதிரிகள், இளைஞர காலனித்துவம் சம்பந்தப்பட்ட பல விடயங்களை எங்களோட வகுப்புல நாங்க பார்த்திருந்தோம். அதனை தொடர்ந்துதான் அதனோடு இணைந்ததாக சில பொது அறிவு வினாக்கள், அதே போல ஐக்யூ இது சம்பந்தப்பட்ட மேலதிக விடயங்களை எங்களோட காணொளிகள் எங்களோட யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு நாங்க தருவதற்கு முன் வந்திருக்கோம். உங்களுக்கு தெரியும், ஏலவல்ல 3A எடுத்து டொப்ளஸ் அட் ஸ்கோர் எடுத்தாலும் கூட பொது சாதாரண பரீட்சையில நீங்க 30 புள்ளிகளுக்கு மேல பெறாவிட்டால் உங்களுக்கான பல்கலைக்கழக வாய்ப்பு என்ன செய்யுது, தவற விடப்படுது. அந்த அடிப்படையில 30 புள்ளிகளுக்கு மேல பெற்றால் மாத்திரம்தான் நீங்க பல்கலைக்கழகம் செல்வதற்கு தகுதி உடையவர்கள். அப்ப அந்த அடிப்படையில 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகம் சார்ந்த பல தரவுகளை நாங்க தொகுத்து வச்சிருக்கோம். அந்த தரவுகள் சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை இதுல கலந்துரையாடல் என்று நினைக்கிறேன். மாணவர்களுக்கு மாத்திரமல்லாமல் எதிர்காலத்துல போட்டி பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற அந்த தரப்பினர்களுக்கும் இது உதவக்கூடியதாக இருக்கும். ஓகே, அந்த அடிப்படையில நாங்க சில கேள்விகள் தொகுத்திருக்கோம். அந்த கேள்விகள் சம்பந்தப்பட்ட சில தகவல்களை நாங்க பார்ப்போம். அதுல பாருங்க, முதலாவது கேள்வி பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதா செப்டம்பரில் அறிவித்த G7 நாடு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. G7 நாடு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு வர்த்தக பொருளாதாரத்தை கொண்ட 7 நாடுகள் ஒரு உடன்படிக்கையினூடாக இணைந்து கொண்டதுதான் இந்த G7 நாடுகள்னு சொல்றது. முக்கியமாக இந்த G7 நாடுகள் பொதுவாக இந்த சர்வதேச பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாட உருவாக்கப்பட்ட ஒரு முறைசாரா அமைப்பை தான் சொல்லுவோம் இந்த G7 நாடுகள். இதுல பிரதானமான நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில தான் இந்த G7 நாடுகள் உருவாக்கப்பட்டது. அப்ப தெரியும் உங்களுக்கு, G7 நாடுகள்ல 7 நாடுகள் தற்போது அங்கம் வகித்திருக்கி. அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, அதே போல இத்தாலி, ஜப்பான் போன்ற 7 நாடுகள் இந்த G7 அமைப்புல அங்கம் வகிச்சிருக்கு. அப்ப இந்த G7 அமைப்பு எப்ப உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, 1973ஆம் ஆண்டு இது உருவாக்கப்பட்டது. பொதுவாக இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்குல தான் இந்த G7 நாடுகள் 1973ல உருவாக்கப்பட்டது. குறிப்பாக இந்த 1973 G7 என்ற ஒரு அமைப்புல இல்லாம G6 என்ற ஒரு அமைப்புல தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. G6 சொல்லும் போது ஆரம்ப அங்கத்துவ நாடுகள் வெறும் 6 நாடுகளை மையமாக வைத்துத்தான் இந்த G6 என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த காலப்பகுதியில கனடா இணைக்கப்படவில்லை. பிறகு 1976ஆம் ஆண்டு கனடா இணைந்ததுனால G7 நாடு என்ற ஒரு அமைப்புல இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. பின்னர் ரஷ்யா 1998ஆம் ஆண்டு ரஷ்யா இந்த கூட்டமைப்புல இணைஞ்சிருந்தீங்க. பிறகு இந்த ரஷ்யா இணைந்ததுனால G8 நாடுகள் அப்படின்னு சொல்லி இந்த அமைப்பு தொடர்ந்து இருந்து அப்ப 1998 ரஷ்யா இணைஞ்சாலும் 2014ஆம் ஆண்டு கிரீமியா அந்த பிரதேச பிரச்சனை காரணமாக 2014ஆம் ஆண்டு இந்த ரஷ்யா G7 அமைப்புல இருந்து நீக்கப்பட்டது. அதாவது G8 அமைப்புல இருந்து நீக்கப்பட்டு பிறகு இந்த G7 நாடு என்ற ஒரு அமைப்பினூடாக இது
தற்போது நடைமுறையில் இருக்கு. இந்த கிரிமியா என்ற பிரச்சனைன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்துல சோவியத் யூனியனுக்கு கீழ இருந்து வந்து உக்ரைன், ரஷ்யா இருந்தது. அந்த காலப்பகுதியில வந்து ரஷ்யாட்ட இந்த கிரிமியான்ற ஒரு அமைப்பு, அதாவது தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவோம், இது இருந்தது. பிறகு வந்து சில பிரச்சனை காரணமாக, சாரி, உக்ரைன்ட்ட இருந்தது. சில பிரச்சனை காரணமாக 2014ஆம் ஆண்டு இந்த தீபகற்பத்தை வந்து ரஷ்யா கைப்பற்றியதால, அதுல எழுந்த பிரச்சனை காரணமாக இந்த 2014ஆம் ஆண்டு ரஷ்யா G7 அமைப்பில் இருந்து உத்தியோகபூர்வமாக விலகுது. இதுதான் வந்து இந்த G7 நாடு சம்பந்தப்பட்ட ஒரு முழுமையான விளக்கம். அப்ப அதுல பாருங்க, பலஸ்தீனை அங்கீகரிப்பதாக 2025 செப்டம்பரில் அறிவித்த G7 நாடு, அதுல பிரான்ஸ் தான் வந்து அதுக்கு சரியான ஆன்சர். ஓகே, அடுத்து இருக்கும் அதிபராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அப்ப அவர் உங்களுக்கு தெரியும், பால்பியா, கெமரூன் நாடு. சரி, இது சம்பந்தப்பட்ட விளக்கங்களும் தேவையில்லை. அடுத்த பாருங்க, 2025 அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர் யார்? இந்த நோபல் பரிசு சம்பந்தப்பட்ட தகவல்கள் அடிக்கடி பல போட்டி பரீட்சைகளுக்கு வந்து கொண்டிருக்கு. அதுல பாருங்க, 2025 அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவர் யார்? அண்மையில மன்னிக்கவும், பெற்றவர் அல்ல, இந்த நோபல் பரிசு வந்து இன்னும் வழங்கல அவருக்கு. சரி, ஆனா இவருக்கு தான் வழங்கிருக்காங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், மரியா கொரினா மச்சாடோ. மரியா கொரினா மச்சாடோ என்கிற ஒரு பெண்மணிக்கு தான் இந்த 2025க்கான அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருந்தது. அப்ப இதுல பாருங்க, இந்த மரியா கொரினா மச்சாடோ அவங்க வந்து வெனிசுவேலா நாட்டு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தவங்க. இப்பயும் எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க. அப்ப இந்த வெனிசுவேலா நாட்டுல இடம்பெற்ற இந்த சர்வதிகாரத்துக்கு எதிராக அமைதியான முறையில போராட்டம் செஞ்சதற்காக இந்த மரியா கொரினா மச்சாடோ என்ற ஒரு பெண்மணிக்கு இந்த அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. பொதுவாக இந்த நோபல் பரிசு வந்து மொத்தம் 6 துறைகளுக்கு இந்த நோபல் பரிசு வந்து பரிந்துரைக்கப்படுது. இப்ப அந்த 6 துறைகளையும் பாத்தீங்கன்னு சொன்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதே போல மருத்துவம், இலக்கியம், அமைதி, பொருளியல் சம்பந்தமாக 6 துறைகளுக்கு இந்த நோபல் பரிசு வழங்கப்படுது. அப்ப இதுல வந்து அண்மையில இலக்கியத்துக்கான நோபல் பரிசு 2025ஆம் ஆண்டுக்கான இலக்கியத்துக்கான நோபல் பரிசை வந்து லாஸ்லோ கிராஸ்னோகா என்கிற ஹங்கரி நாட்டு எழுத்தாளருக்கு வந்து இந்த இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அதே போல இந்த பொருளியலுக்கான நோபல் பரிசு சிலருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதுல உதாரணமா வந்து நம்ம சொல்லலாம் ரோயல் மோசின், அதே போல பீட்டர் ஹோலிட், இப்படியானவங்களுக்கு வந்து இந்த பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக வந்து 6 துறைகளுக்கு தான் இந்த நோபல் பரிசு என்ன செய்யப்படுது, பரிந்துரைக்கப்படுது. அது 4வது கேள்வி, நோபல் பரிசு எத்தனை துறைகளுக்கு வழங்கப்படுகிறது? அப்ப உங்களுக்கு தெரியும், 6 துறைகளுக்கு இந்த நோபல் பரிசு என்ன செய்யுது, வழங்கப்படுது. தொடர்ந்தும் பாருங்க, 2025 ஜனவரியில் பிரிக்ஸ் அமைப்பில் அதிகாரப்பூர்வமாக இணைந்த 10வது நாடு. அப்ப உங்களுக்கு தெரியும், இந்தோனேசியா தான் அந்த 10வது நாடு. இந்த பிரிக்ஸ் அமைப்பை பாத்தீங்கன்னு சொன்னா, பொதுவாக வந்து பிரிக்ஸ் என்ற ஒரு பேர்ல இந்த நாடுகளின் முதல் எழுத்துக்களை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டது அந்த பிரிக்ஸ் அமைப்பு. உதாரணமா ஆரம்பத்துல வந்து பிரித்தானியா, ரஷ்யா, இந்தியா, சைனா, அதே போல சவுத் ஆப்பிரிக்கா மையமாக வைத்து 2001ஆம் ஆண்டு இந்த பிரிக்ஸ் அமைப்பு உருவாக்கப்படுது. யாரால உருவாக்கப்படுதுன்னு சொன்னா, ஜிம் ஓ நீல்
என்ற ஒரு கோல்ட்மேன் சாக்ஸ் என்கிற ஒருத்தரால இது உருவாக்கப்படுது. இது இந்த பிரிக்ஸ் அமைப்பு. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, அதே போல சவுத் ஆப்பிரிக்கா, இந்த 5 நாடுகளையும் மையமாக வைத்துதான் 2001ஆம் ஆண்டு இந்த பிரிக்ஸ் அமைப்பு உருவாக்கப்படுது. யாரால் உருவாக்கப்படுதுன்னு சொன்னா கோல்ட்மேன் சாக்ஸ் என்கிற ஒருத்தராலையும், அதே போல பிரபலியமான பொருளாதார நிபுணர் ஜிம் ஓ நீல் என்பவரால இந்த பிரிக்ஸ் அமைப்பு உருவாக்கப்படுது. பிறகு இந்த 2024-25 காலப்பகுதியில எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இணைஞ்சி. பிறகு ஐக்கிய அரபு எமிரகம், இந்தோனேசியா 2025ஆம் ஆண்டு காலப்பகுதியில இணைஞ்சிருந்தது. அப்ப 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், அதே போல சவுதி அரேபியா போன்ற நாடுகளும், 2025ஆம் ஆண்டு ஐக்கிய அரபு எமிரகம், அதே போல இந்தோனேசியா, இந்த 2 நாடுகளும் இணைந்தது. சரியா? அடுத்ததுகளை பாருங்க. 2025 நேட்டோட தலைமையக மாநாடு எங்கு நடைபெற்றது? 2025 நேட்டோட தலைமையக மாநாடு எங்கு நடைபெற்றது? அப்ப நெதர்லாந்து ஹேக் நகர்ல தான் இந்த நேட்டோட தலைமையக மாநாடு நடைபெற்றது. நேட்டோ ஒன்று சொன்னா நோர்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், வட அத்லாந்திக் உடன்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்ப இந்த நேட்டோ ஒரு பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த நேட்டோ அமைப்பு. இந்த நேட்டோ அமைப்பு எப்ப உருவாக்கப்படுதுன்னு சொன்னா 1949ஆம் ஆண்டு இந்த நேட்டோ அமைப்பு உருவாக்கப்படுது. சரி, அதாவது பாதுகாப்பு உடன்படிக்கையை மையமாக வைத்தான் இந்த நேட்டோ அமைப்பு உருவாக்கப்படுது. வட அத்லாந்திக் பாதுகாப்பு உடன்படிக்கைன்னு சொல்லி நோர்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப 1949ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி இந்த நேட்டோ என்ற அமைப்பு உருவாக்கப்படுது. இந்த நேட்டோட ஹெட் குவார்டர்ஸ் தற்போது எங்க இருக்குன்னு சொன்னா பெல்ஜியத்துல பர்சல்ஸ் என்ற ஒரு இடத்துல இந்த நேட்டோட தலைமையகம் தற்போது உருவாக்கப்பட்டது. 1949ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு 1950ஆம் ஆண்டு இதுல ஹெட் குவார்டர்ஸ் எங்க அமைச்சாங்கன்னு சொன்னா லண்டன்ல இது முதல் தலைமையகம் அமைச்சாங்க. பிறகு 1952ஆம் ஆண்டு பாரிஸுக்கு அந்த தலைமையகம் மாற்றப்பட்டது. பிறகு தற்போது பெல்ஜியத்துல இதுல தலைமையகம் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. இந்த நேட்டோட உறுப்பு நாடுகளை பாத்தீங்கன்னு சொன்னா தற்போது 32 நாடுகள் நேட்டோல இணைஞ்சிருக்கு. இறுதியாக 2023ஆம் ஆண்டு பின்லாந்து இணைஞ்சி 2024ஆம் ஆண்டு ஸ்வீடன் அதிகாரப்பூர்வமாக இணைஞ்சது. மொத்தமாக தற்போது நேட்டோவில் உள்ள மொத்த உறுப்பு நாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா 32 நாடுகள் நேட்டோட உறுப்பு நாடுகளாக தற்போது இருக்கு. ஓகே, தொடர்ந்து பாருங்க. உலகில் வளர்ச்சியின் முதல் நாடு, உலகில் ஜிடிபி ஜிடிபின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், மொத்த தேசிய உற்பத்தியை தான் சொல்லுவோம் ஜிடிபி. சரியா? அப்ப இதுல பாருங்க, முதன்மையான நாடு அமெரிக்கா இதுல முதன்மையான ஒரு நாடாக தற்போது இருக்கு. மொத்த தேசிய, அதாவது மொத்த ஜிடிபி 27.721 ட்ரில்லியன் இருக்கு. அதே போல 2வது இடத்துல சைனா இருக்கு. சைனாட மொத்த அளவு எத்தனை ட்ரில்லியன் என்று சொன்னா 17 ட்ரில்லியன் இருக்கு. அதே போல இந்தியா 4வது இடத்துல இந்தியா இருக்கு. இந்தியாவும் தான்
இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. என்ன பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தம் 4 ஜிடிபி வச்சுட்டு அதே போல இலங்கை வந்து 740 இடத்துல இலங்கை இருக்கு. சரி. அப்ப suppose- அப்ப இதுல பாருங்க வந்து இந்த ஜிடிபி எப்படி பாக்குறாங்கன்னு சொன்னா நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. ஓகே. அப்ப இந்த ஜிடிபி